ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேற்று சண்டேக்கு வந்து புட்லூர் கோவிலுக்கு போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போடலை. உள்ளே வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு தெரியல. ஒரு டவுட்லேயே நான் உள்ளே போய் எடுக்காமல் வெளியே மட்டும் காட்டிட்டு முடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எப்பவுமே பூஜை பொருள் வாங்குற இடத்துல அந்த அக்கா கிட்ட கேட்டதுக்கு கருவறையில் மட்டும் வீடியோ எடுக்காதம்மா, வெளியிலலாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னடா வீடெல்லாம் காட்டுன்னு நினைக்காதீங்க. போகிற வழியில் வீடெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்குங்க. நம்மளும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை தான். போகிற வழியில் ஃபுல்லாக வீடெல்லாம் நான் எப்போவுமே போகும்போது வீடெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டே போவேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, புட்லூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அந்த ஃப்ரிட்ஜு மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கினோம்னா புட்லூர் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். அப்படியே திரும்ப ஏற்கனவே நான் போன வீடியோவிலே இதெல்லாம் காட்டியிருப்பேன். நான் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தினா சரி கோவிலுக்கு போயிட்டே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பிள்ளைங்களுமே சாப்பிடலை, நானும் சாப்பிடல, யாருமே சாப்பிடலைங்க. சாப்பிடாம தான் போயிருந்தோம். கரெக்டாக நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து பௌர்ணமி முடிஞ்சு சண்டே வேறு, இன்றைக்கி கூட்டமாக இருக்குன்னு வீட்லேயே அதுக்கு தாங்க 8 மணிக்கெலாம் கிளம்புனேன். ஆனாலுமே கூட்டம் தான், சரியான கூட்டங்க. ஃபுல்லாக வெளியிலேயே இவ்வளோ கூட்டம், உள்ளே கோவில் உள்ள காலை வைக்கவே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். எப்பவும் போல் நம்ம வழக்கமாக வாங்குகிற கடையில் போயிட்டு பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு, அன்றைக்கி அக்கா இல்லை, இன்றைக்கி அக்கா இருந்தாலுமே அவங்கள வீடியோவில் கிளியராக காட்ட முடியலங்க. அக்கா வேறு கடையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க அக்கா. ஒன்று வந்து சூளத்தில் சொருவிடுமா, இன்னொன்று வந்து நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக நின்று சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் பாட்டிக்கிட்ட கொடுத்து பாட்டி வந்து சுற்றி போட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே கூட்டம். முடிச்சுட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா இன்னும் கூட்டம் அதிகமாகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இதுதான் தொட்டில் கட்டுற இடம். தொட்டில் வாங்கி மடியில் வச்சு தலையில் தண்ணி ஊற்றி 11 சுற்றி வந்து சாமியை போய் கும்பிட்டு அந்த ஈரத்தோடவே போய் சாமியை கும்பிட்டு வந்து அந்த மரத்தில் கட்டணும். மரத்தில் கட்டிட்டு வேண்டிட்டு போனால் 11 வாரம் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. செஞ்சால் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. இது வந்து புத்து கோவில். இது வந்து இங்கே தனியாக இதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கி தனியாக அந்த புத்து மேலே கொட்டுவாங்க. புத்து வந்து கேட்டு போட்டிருக்குன்றதுனால உள்ளே முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கொட்டலாம், இல்லைனா வெளியிலேயே கொட்டிட்டு சூடம் ஏற்றி அங்கேயே சாமி கும்பிட்டு கிளம்பிட வேண்டியது தான். அப்படிதாங்க மஞ்சள் குங்குமம் தான் நான் கொட்டிகிட்ருக்கேன். கருவறை உள்ளேயுமே மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் வந்து அங்கே சாமி மேலெலாம் கொட்ட முடியாது. அங்கே வந்து பக்கெட் வச்சுருப்பாங்க, பக்கெட்டில் தான் கொட்டணும். சரி நம்ம பக்கெட்டில் கொட்ட வேணாம், புத்தாண்டியே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்டியே பிரித்து ஓப்பன் பண்ணி கொட்டிட்டேன். இது வந்து மரங்க. அங்கே பாருங்கள் தாலி கயிறு கட்டி வச்சுருக்காங்க. கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டி தாலி கயிறு வாங்கி அந்த மரத்தில் கட்டிட்டு போகிறாங்க. அப்படியே அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தோம்னா டோக்கன் போடுறதுக்காக இந்த பக்கம் வரணும். 20 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு 2 இருக்குது. நாங்கள் எப்போவுமே 20 ரூபா டிக்கெட்டில் தான் போவோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் பூ முடிக்க வந்தவங்க தான். நான் உள்ளே போகும்போது அவ்வளோ இல்லை, இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன். வெளியில் வரும்போது அவ்வளோ கூட்டங்க, சரியான கூட்டம். அவ்வளோ பேர் மாதமாக இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர். ஆனால் மாதமாக இருக்கிறவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க சாமி பார்க்குறதுக்கு. நார்மலாக இருக்கிற நாங்கள் மட்டும்தான் வெயிட் பண்ணுவோம். மற்றவங்க மாதமாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள தனியாக உள்ளே ஒரு வழி இருக்குது, அதுக்கு அவங்க மட்டும் உள்ளே அனுப்பி சாமி கும்பிட வச்சு வெளியே அனுப்பி விட்ருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எவ்வளோ பேர் பாருங்கள். தொட்டில் வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு 11 சுற்றி வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தாங்க எல்லாருமே தலையில் தண்ணி ஊற்றி தொட்டில் வாங்கி மடியில் கட்டி குழந்தைய நம்ம எப்படி தூக்கிட்டு போவோம் அந்த மாதிரியே தூக்கிட்டு 11 சுற்றி வருவாங்க. 11 சுற்றி வந்த உடனே சாமியை போய் கும்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் காசு பணம் எது வேணாலும் இல்லாமல் இருந்துடலாங்க, ஆனால் குழந்த மட்டும் இல்லைன்ற குறைய மட்டும் அந்த அம்பாள் கொடுக்கவே கூடாது. நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்கணும். பின்னாடி பாருங்கள் என் பொண்ணு பண்ணுற சேட்டையை, கொஞ்சம் நெஞ்ச சேட்டையில் கம்பி மேலே ஏறுறது தாவறது இதே வேலையாக இருக்காங்க. லைனில் தாங்க நின்றுட்டுருக்கோம், 1 மணி நேரமாக லைன்லேயே நின்றுட்டுருக்கோம். நிற்கிறோம் ஃபஸ்ட் லைனில் நின்றுருந்தோம், இப்போ 3ஆவது லைனில் நிற்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே வந்தால் இதுதான் புடவை. அம்மனுக்கு இங்கேயும் புடவை வாங்கலாம், வெளியிலையும் வாங்கலாம். இதோட ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லைனில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டேங்க.
உள்ளே போய் சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பிள்ளைகளுக்கு வேறு பசி எடுத்துருச்சு, அவ்வளோதான் டயர்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா உள்ளே லைனில் நிற்கும் போதே சின்ன பையன் வந்து அப்பா பசிக்குதுப்பான்னு சொல்லிட்டான். மேடை வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோவம் அவங்களுக்கு. சரி வாமா போகலாம், வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க. பாருங்கள், நாங்கள் வரும்போது மேலே ஏறல, நாங்கள் கீழவே தான் நின்னோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மேலேருந்து லைன் விட்டாங்க, கீழே வழி விடாமல் மேலேருந்து லைனில் வந்து அப்புறம் கீழே ஒரு 3 லைன் பாருங்கள். மேலே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அந்த அம்மாவை நல்லா வேண்டிட்டு வெளியில் வந்துட்டோங்க. பொங்கல் வைக்கிற இடம் அது, மொட்டை அடிக்கிற இடம், பொங்கல் வைக்கிறோம். ரெஸ்ட் ரூம் எல்லாமே அந்த பக்கம் போகணும், அதுக்குன்னு தனியாக கட்டி வச்சுருக்காங்க. பொங்கல் வைக்கிற இடம் அது. அவ்வளோதான். மேடம் என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட்டு வெளில வந்தோடனே அப்பா இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு. நான் அவங்க அப்பாவை இன்றைக்கி நேற்று ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டா. ஐஸ்கிரீம் கேட்டா. ஃபஸ்ட்டு வந்து கப் ஐஸ் கேட்டாங்க மேடம், அப்புறம் வந்து குல்ஃபி கேட்டாங்க. குல்ஃபி வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த குல்ஃபி ஒன்று 50 ரூபாங்க. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அது வேணாம் பிரிச்சிச்சு. பாப்பா பிரித்து 1 ரூபா வச்சிருச்சு. வச்சதுக்கப்புறம் எனக்கு அது வேணான்னு ஒரே அழை. சரி எப்படியோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சரி பண்ணி கூட்டின்னு வந்துட்டாங்க. இது தாங்க கடை. நான் எப்பவுமே இந்த கடையில் வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்குவேன். கிளிப்பு எல்லாமே. இது 10 ரூபா கடை. இந்த லைன் ஃபுல்லாக 10 ரூபா, அடுத்த லைன் எல்லாமே 20 ரூபா. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு அந்த அம்பாவை வேண்டிட்டு எப்படியோ கூட்டத்துலேயும் சாமி. ஆனால் நாங்கள் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு தாங்க வருவேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம்.